படம் பார்க்க போகிறோம்னா 2013 காமெடி கிரைம் ட்ராமாவா ரிலீஸ் ஆன வி ஆர் த மில்லர் இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த படத்தில் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்ரக்டரியில் இருக்காப்புல. அவர் குடியிருக்க அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு பையன் ஒருத்தருக்கான். அவன் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு 3 பேர் ரேக்கிங் பண்ணுறாங்கன்னு அவளை காப்பாற்ற போகும்போது இந்த பையனை இவர் காப்பாற்ற போகிறாரு. அப்போ அங்கே உள்ள ரவுடிங்க இவர்கிட்ட உள்ள பணத்தை பிடின்னு போயிறாங்க. இதை வந்து அவர் பாஸ்ட்டை கொடுக்கணும். அந்த ட்ரக்கு வித்த காசை பூரா அவர் பாஸ்ட்டை கொடுக்கணும். அவர் பாஸ் வந்து இவரை கடத்தி கூட்டு போகும்போது என் காசு எனக்கு தராட்டினாலும் பரவாயில்ல, அதுக்கு கூட எனக்கு ஒரு ட்ரக்கை கைமாற்றி விட்டு மெக்சிகோல இருந்து அந்த ட்ரக்கை கொண்டு வந்து கைமாற்றி விடணும்னு சொல்றாப்புல. இவர் எப்படி ஒரு தானா சேர்ந்த கூட்டமணிக்கு ஒரு ஃபேமிலியை தானா உருவாக்கிக்கிட்டு எப்படி இந்த ட்ரக்கை மாற்றி விடுறாப்புல, வில்லன்ட்ட இருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாப்புல, இதுதான் இந்த படத்தோட கதை. காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தை. படத்தில் காமெடி சீன்ஸ்லாம் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு படத்தில். அப்புறம் இந்த பையனை கூட வச்சிருப்பாப்புல, அந்த பையனுக்கு வந்து ஒரு லவ்வை ஒர்க் அவுட் பண்ணி விடுறதுக்கு அவங்க ஃபேமிலியாக போகும்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருப்பா, அவங்க அம்மா ஒருத்தர் நடிச்சிருப்பான் நம்ம ஹீரோயின். இவங்களாம் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் எப்படி அடிக்குன்னு சொல்லி கொடுக்குற அந்த சீனாக இருக்கட்டும். வில்லன் இருந்து தப்பிக்கும் போது பஸ் எடுத்து போகும்போது இந்த பையனுக்கு ஒரு பூச்சி கடிக்கிறாப்புல ஒரு காமெடி வரும். அப்போ வர ஒரு சீனாக இருக்கட்டும். கிளைமேக்ஸில் கன்னை மாற்றி மாற்றி போகிற அந்த காமெடி சீனாக இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கலாமா ஆனா இது ஒரு ஆகவ படமா இல்லாட்டினாலும் ஒரு டீசெண்டான படம் தான். எங்கேயுமே உங்களை லேக்லாம் ஆகாது அவ்வளவா. ஏன்னா ஒரு மணி நேரம் 50 நிமிஷமா ஓடுது படம். ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் நியூடிட்டியான சீன்ஸ்லாம் காமெடியாக தான் இருக்கும். அது படத்தில் மைனஸே இல்லையாடா அப்படின்னு கேட்டுறாங்க. மைனஸும் இருக்கு. என்ன மைனஸ் இருக்குன்னா கொஞ்சம் படம் லேக்காராப்பில் தெரிஞ்சாலும் அது எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. என்ன அந்த டபுள் மீனிங் காமெடி அவங்க பூரா தமிழ் டப்பிங் வராமல் இங்கிலீஷ் வாய்ஸ் வந்துடுது. இதுதான் இதில் மைனஸு. ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.